உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். படித்தா தான் பெரிய ஆளா? படிக்கலைன்னா பெரிய ஆளாக முடியாதா? என்னுடைய நண்பர் இந்த விஷயத்தை நல்லா கேளுங்க. 6வது பீனா சேர்ந்தேன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு என் உரமாக வந்து ஒரு பையன் உட்காந்தான். அப்புறம் அப்படி பேசி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அப்புறம் என்ன சொன்னபடி பேசி நல்லா பேசிகிட்டு இருப்போம்னா அவனும் சரியாக படிக்க மாட்டான், நானும் சரியாக படிக்க மாட்டேன். அவன் சொன்னான், நான் ஏற்கனவே 6வதுல ஃபெயிலுங்க அப்படின்னா. அப்படியா, சரி சரி, அதனால் என்னவான்னு. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா நான் வந்து 2 வருஷம் ஃபெயிலு 6வதுல அப்படின்னா. சரிண்ணா, அப்படியா, அதனால் என்னவா, நானும் ஒன்றை மாதிரி தான் நினச்சிட்டு இப்படி பேசி பண்ணிட்டோம். ஒரு நாள் சொன்னான், நான் இந்த வருஷம் எப்படி பாஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னா. ஏன்னு கேட்டால், நான் ஏற்கனவே 2 வருஷம் ஃபெயிலு, இந்த மாதிரி இந்த வருஷம் கண்டிப்பாக பாஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அதை நினச்சிக்கிட்டே இருக்காத, நீனும் கொஞ்சம் படிக்கணும்ல அப்படின்னு இப்படியே பேசிக்கிட்டோம். 6வது பாஸ் படிஞ்சு நான் 7வதுக்கு நான் போயிட்டேன். பேர் படித்த வரிசையாக போங்க எல்லோரும் 7வதுங்கிறாங்க, இவன் 6வதுக்குள்ளே நிற்கிறான். எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஆனால் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் கடந்து அழுகுறான். அந்த அப்போ உள்ள தான் மோடு மூட்டி வாத்தியார் இருப்பானுங்களே, அவனை மறுபடியும் வந்து அவன் என்ன பண்ணிட்டான், 7வதுக்கு என்னோட வந்து உட்காந்துட்டான். ஃபெயிலாக போடான்னு சார் கையை பிடிச்சி இழுத்து அடிக்கிறாரு. அழுதுகிட்டு என்னோடய வந்து உட்காரான், அழுதுகிட்டு போகவே மாட்டான். அப்படி ஒரு ஃப்ரெண்டாக இருந்தோம். அப்புறம் சரி, நான் 6வதுலேயே உட்காந்து ரொம்ப ஒன்று கஷ்டம்னா தாங்க முடியல மனசு. அப்புறம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2-3 மாதம் தான் வந்தான் 6வதுலேயே உட்காந்தான். அப்புறம் அவன் வரல. சார் அடிக்கிறாருன்னு சொல்லி ஏதோ சொல்லி அவங்க அப்பா அம்மாலாம் படிப்பு நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப நாளும் கழித்து பார்த்தேன். அப்புறம் ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா ஒரு திருவாரூரில் வந்து ஒரு பெரிய பேக்கரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் அப்படி ஃப்ரெண்டு. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டுங்கிறத கடைசி வரைக்கும் விடலை. பார்த்தா ரொம்ப பேசிக்கிறது பழகிக்கிறது இந்த மாதிரி இருந்தோம். அப்புறம் அப்படி இருந்துக்கிட்டு இருந்துச்சிங்களா. அப்புறம் பண்ணினோம். சரிண்ணா, அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் அப்படியே ஃப்ரெண்டாக கட் ஆகி போச்சு. ஒரு 15-20 வருஷம் கழித்து ஒரு கல்யாண மண்டபத்தில் பார்த்தேன். பெரிய சமையல் மாஸ்டர், பெரிய கேட்ரிங் ஆரம்பித்து சமையல் மாஸ்டர் ஆகி ஒரு 4 மண்டபம் 3 மண்டபம் பிடிச்சி அங்கே 10 பேர், இங்கே 10 பேர், அங்கே 10 பேர்னு போட்டு பெரிய சர்வீஸ் ஆகி மெட்ராஸ் கோயம்புத்தூர் வரைக்கும் ஆர்டர் பிடிக்கிறது, லட்சக்கணக்கில் பேசி வசதி ஆகி சின்ன வயசே கல்யாணம் பண்ணிட்டாப்புல லவ் பண்ணி. அப்போது அதை விட்டு பையன் போலீஸாக இருக்காப்புல, ஒரு பொண்ணு நர்ஸாக இருக்குது. பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் ஆகிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய வீடு வாசலாம் கட்டிவிட்டேன், நல்லா இருக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்டாப்ப எனக்கு உண்மையிலே சொல்கிறேன். அவர்கிட்ட பதில் சொல்லி எனக்கு பதில் இல்லை. ரொம்ப எனக்கு என்னென்னா, நமக்கு அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, படிப்பு தான் ஒருத்தருக்கு எல்லாருக்கும் கை கொடுக்குங்கிறத நம்பணுமே. அது அப்படிலாம் கிடையாது. தனித்திறமை தான் ஒருத்தருக்கு கை கொடுக்கும். இன்றைக்கி தனித்திறமைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், அதனால் படிப்புங்கிறது ஒரு விவரம், அது ஒரு நாட்டு நடப்பு விவரம் இது மாதிரிக்கு தான் தவிர படிப்பு எல்லாருக்கும் கை கொடுத்துறாது. அதனால் தனித்திறமை என்னவோ அதை நம்ம தான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத சத்தியமாக சொல்கிறோம். அவரை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப வயசுக்கு பிறகு தான் எனக்கும் புரியுது. அதனால் என்றைக்குமே படித்தா தான் பெரிய ஆளுங்கிறத அப்படி நினைக்காதீங்க. படிக்காதவங்களும் பெரிய ஆளுங்கிறத நம்புங்கன்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சொல்கிறது உண்மை. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவன் வந்து நெல்லிக்காய் அந்த மாதிரி பழமெல்லாம் கொடுப்பான் திங்கிறதுக்கு. அது இன்றைக்கும் நல்லா மறக்க முடியல.